ரீசெண்டாக லான்ச் ஆகிற மொபைல் ஃபோனில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து டிஃபால்ட்டாகவே கொடுத்துறாங்க. ஸோ அதில் நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணும்போது மொபைலுக்குள்ளே இருக்கிற வாய்ஸ் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும். நாம் பேசுகிற ஓன் வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகாது. இந்த ஒரு வீடியோவில் அந்த செட்டிங்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்ட் மொபைல் மாடலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து மொபைல்லேயே வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ வர மாடல் மொபைலில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஸ்க்ரீன் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்னு சொல்லி டாப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸ்வைப் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக சிஸ்டம் ஆடியோவில் வந்து கொடுத்துருப்பாங்க ரெக்கார்ட் சவுண்டு. ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு மூவி பார்க்குறீங்க, இல்லை யூடியூப்பில் ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அதுக்குள்ளே பேசுகிற வாய்ஸ் மட்டும் ரெக்கார்ட் ஆகணும், நீங்கள் பேசுகிறது ரெக்கார்ட் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் இதில் வந்து சிஸ்டம் ஆடியோங்கிற ஆப்ஷன்லேயே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து நீங்கள் வந்து பேசும்போது உங்களோட வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகணும் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் அப்படின்னா மைக்ரோஃபோன் ஆடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆடியோ ஆப்ஷனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக மைக் ஏதாச்சும் யூஸ் பண்ணி பேசினாலோ, இல்லை வந்து நீங்கள் பேசுகிற வாய்ஸ் வந்து மொபைலில் ரெக்கார்ட் ஆகணும் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது அப்படின்னாலோ மைக்ரோஃபோன் ஆடியோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து உங்களுக்கு வந்து சிஸ்டம் ஆடியோவும் ரெக்கார்ட் ஆகணும், மைக்ரோஃபோன் சவுண்டும் ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா மொபைலில் இப்போ யூடியூப் பார்க்குறீங்கன்னா அதில் பேசுகிறது உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகணும், நீங்கள் பேசுகிற மைக்ரோஃபோன் ஆடியோவும் வந்து ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூணாவதாக சிஸ்டம் ஆடியோ அண்ட் மைக்ரோஃபோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து எதுவுமே ரெக்கார்ட் ஆகக்கூடாது, மியூட்டாக ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்னா நான் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து மியூட்டாக தான் ரெக்கார்ட் ஆகும், ஸ்க்ரீன் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் மைக்ரோஃபோன் ஆடியோ கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா வந்து சிஸ்டம் ஆடியோ அண்ட் மைக்ரோஃபோனுங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து இப்போ மைக்ரோஃபோன் ஆடியோங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறதுனால எனக்கு சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் கேட்குது. நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிக்சர் குவாலிட்டின்னு சொல்லிட்டு இருக்கோம், அந்த ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் லோ, மீடியம், ஹைன்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் லோன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான எம்பியில் ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து ஆகும், ஆனால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்கும். மீடியம் வந்து ஓரளவுக்கு ரெக்கமெண்டடாக இருக்கும். ஸோ அடுத்தது ஹையில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்சர் குவாலிட்டி வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நான் வந்து ஹை குவாலிட்டி வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்டார்ட் ரெக்கார்டிங்னு இருக்கும். ஸோ எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்க்ரீன் வந்து ரெக்கார்டிங் ஆகிரும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரீன் வந்து ரெக்கார்ட் ஆகிறது. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்திடுங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த ஒரு ஆப்ஷன் தெரியாமல் இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலைன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.